லகரம் வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம லகரம் பயிற்சி மையம் பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பி வகுப்புகள் மிக சிறப்பாகவே போய்கிட்டு இருக்குங்க. நம்முடைய வகுப்பு முறைகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதே யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிக நேர்த்தியாக வகுப்புகள் நம்ம லகரம் பயிற்சி மையத்தினுடைய கற்பித்தல் எப்படி இருக்கும், பாடப்பொருள் எப்படி மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் நேர்த்தியா எப்படி கொடுத்திருப்போம்ன்றத நம்ம திரையில வச்சே என்னுடைய பாடப்பொருளை வச்சு நான் நடத்தியிருப்பேன். சரிங்களா? இப்ப மார்ச் மாதம் அதாவது யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வரும் அப்படின்னு பல்வேறு விதமான தகவல்கள் வந்துச்சு. நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆனுவல் பிளானர், அந்த அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு உத்தேச அட்டவணை தான். அது வெளியிடக்கூடிய சூழல் ஏன் அப்படின்னா எப்பயுமே ஒவ்வொரு வருடமும் அந்த வாரியம் இவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத வெளியிடணும். அப்போ ஒரு அந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எங்களுக்கான தகவலை நாங்க சொல்லியிருப்போம், இது மாற்றத்துக்கு உள்ளானது. இதே நம்ம யூடியூப் சேனல்ல நான் சொல்லியிருப்பேன், யூஜிஓ பிஜிஓ யூஜிடிஆர்பியா இருந்தாலும் பிஜிடிஆர்பியா இருந்தாலும் இப்பொழுது விரைவாக வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஏன்னா அதற்கான சூழல் இப்ப இல்லை. சரி, இப்ப பெரும்பாலான நபர்களுடைய ஓட்டங்கள், மன ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா பிஜி ஆனுவல் பிளானர்ல இல்ல. அப்ப நம்ம ஏன் இப்ப படிக்கணும்? அதற்கான தகவல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிச்சுக்கிறலாம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் முற்றிலும் அறியாமையில நம்ம இருக்கோன்று நம்மன்றதை உணர்ந்துக்கிறோம். யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். இன்னைக்கு ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா இங்க அனைவரும் திறமையானவங்க தான். ஆனா அந்த போட்டித் தேர்வை எப்படி அணுகணும், வெற்றி பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியல. 90% பேர் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தமிழ் தானே, நாங்க கல்லூரிகள்ல நாங்க நல்லா படிச்சிருக்கோம், நாங்க பல்கலைக்கழக அளவுல முதல் மாணவனாக நாங்க வந்திருக்கோம். இதெல்லாம் நம்மிடம் பல நபர்கள் பேசுவாங்க. அவர்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டு இதைத்தான் உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறணும், இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு போட்டித் தேர்வுல எந்த காலமே நம்ம தேர்ச்சி அடைய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு தகுதி தேர்வுல முன்னாடி 90 மதிப்பெண்கள், அதுக்கப்புறம் 82 கொண்டு வந்தாங்க. பேப்பர் 2, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தாள் 1 இருக்கட்டும். அப்ப இந்த மாதிரி மதிப்பெண்கள் முன்பே குறைத்திருந்தாங்க. அப்ப அந்த பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகத்தை படித்து நாம் 90 மதிப்பெண்கள் வாங்க முடியல. அதுக்கப்புறம் 82 மதிப்பெண்கள் வச்சாங்க, அதுவும் நம்மளால வாங்க முடியல. இப்ப 75, அதுக்கப்புறம் 60, இந்த மாதிரி ஒரு வரையறை வைக்கும் பொழுது இதுல நம்ம தேர்ச்சி அடைஞ்சிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கிறணும், அது ஒரு தகுதி தான். அப்ப ஒரு பள்ளி மாணாக்கனுக்கான ஒரு பள்ளி பாட புத்தகத்தை நாம் படித்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்களை நாம் பெற முடியவில்லை. அந்த பாட புத்தகம் யாருக்குரியது? ஒரு பள்ளி மாணவனுக்குரியது. அப்ப அதுல நம்ம தகுதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், யூஜிடிஆர்பி பிஜி எல்லாம் ரொம்ப சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறணுங்க. இப்ப நீ யூஜியோ பிஜியோ டெக்ஸ்ட் புத்தகம் கிடையாது. நம்மகிட்ட நிறைய பேர் பேசுறதுல உண்மையிலேயே நமக்கு ஒரு வியப்பாவும் இருக்கு, அந்த இடத்துல ஒரு விதமான அதிர்ச்சியாவும் இருக்கு. இவங்க எப்படி இவ்வளவு தூரம் படிச்சு வந்தாங்க, ஒரு போட்டித் தேர்வுக்கு ஒரு அடிப்படையாக நம்ம எப்படி தயாராகணுன்றதே நிறைய பேருக்கு தெரியல. அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, மெட்டீரியல் கிடைக்குமா?
டெஸ்ட் பேஜ் உண்டா சொல்லுங்கய்யா அப்படின்றாங்க. நம்மளாம் ஆசிரியர்கள், நீங்க நாளைக்கு மாணவனுக்கு போய் கத்துக் கொடுக்க போறீங்க. இப்போ ஒரு மாணவனுக்கு வெறுமனே ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த மாணவனை வந்து நீயா படிச்சுக்கன்னு சொன்னா அங்க என்ன நடக்கும்? அதே மாதிரி அந்த மாணவனுக்கு பாடப்பொருளை கற்றுக் கொடுக்காமல் நீங்க அந்த மாணவனுக்கு எத்தனை தேர்வு வைத்தாலும் இங்க எதுவுமே ஆக போறது கிடையாது. அப்புறம் இன்னும் சில பேர் என்ன இருக்கிறாங்க, நானே ஆசிரியர், எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுமா? இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. இந்த நிலையிலிருந்து வெளியில வாங்க. நீங்க பள்ளி மாணவர்களுக்கு போய் தனியார் பள்ளிகள்லயோ இல்ல கல்லூரிகள்ல ஒரு தாளை வந்து நீங்க எடுப்பீங்க. பள்ளி மாணவருடைய நுண்ணறிவுக்கு தகுந்த மாதிரி வந்து சில பாடங்களை வந்து நடத்துவீங்க. அதுல அந்த மாணவனை நாங்க 100 மதிப்பெண்கள் வாங்க வச்சுட்டோம், அப்ப நாங்க எவ்வளவு அறிவுடைய ஆசிரியர்னு காட்டியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேரு அதே இடத்துல இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. அவர் போட்டித் தேர்வுக்கு சரியான வழிமுறையை பின்பற்றணும், ஒரு கற்பித்தல் வட்டத்துக்குள்ள வரணும், ஒரு தேர்வை வந்து எப்படி அணுகணும்ன்ற அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். ஒரு சங்க இலக்கியம் படிக்கிறீங்கன்னா ஒரு புரிதல் இருக்கணும். மொழி வரலாறு படிக்கிறீங்கன்னா தனித்துவமான ஒரு துறை, அது ஒரு புரிதல் இருக்கணும். இலக்கணம் என்பது நீங்க பள்ளி மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய சும்மா தொகைநிலை தொடர், பகுபத உறுப்பு இலக்கணம், சாதாரணமா வந்து சொல் வகைகள், இந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. இங்க தனித்துவமா இலக்கணத்தை வந்து ஆழ்ந்து படிக்கணும். நீங்க போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்றத வந்து நினைவில் வச்சுக்கணும். இங்க ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் நிறைஞ்சு கிடக்குறாங்க. ஒரு மதிப்பெண்கள்ல வந்து வேலையை இழந்து 10 வருடமாக படித்து இது நமக்கு ஆகாது, நம்மளால முடியலையே அப்படின்னு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரியான வழிமுறையை வந்து பின்பற்றி படித்து ஓரிரு தேர்வுகளில் வெற்றி அடைந்தவர்களும் இங்கே உண்டு. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த தேர்வை அணுகக்கூடிய முறைகள்ல வந்து மாறி ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி, நல்ல தரம் வாய்ந்த ஒரு பாடப்பொருள், நுணுக்கமான தேர்வு, இதெல்லாம் நம்ம அணுகும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வெற்றி அடைவதற்கு 100க்கு 100% இங்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்மிடம் படித்துக் கொண்டிருப்பவர்களும் சில பேர் வந்து இதே கருத்துக்களோட வந்து நம்மகிட்ட பேசியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து படிக்க வருவது படிக்க வர்றாது அடுத்த விஷயம். இங்கு வழிமுறை தெரியாமலே போட்டு குழப்பிக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போக தெரியாதவங்க தான் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய கருத்துக்களை வந்து நான் எடுத்து சொல்லுவேன். இதெல்லாம் நீங்க சரின்னு நினைக்கிறீங்களான்றப்ப வந்து ஐயோ ஐயா உண்மையிலே இப்பதான் தெரியுது. இப்ப நம்ம கிட்ட உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே நல்ல வேலை ஐயா, நாங்க வந்து வேற மாதிரி நினைச்சோம், ஒரு மெட்டீரியல் மட்டும் வாங்கி படிச்சுட்டு வாட்ச் விட்டு போயிடலாம்னு நினைச்சோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இதை இப்படித்தான் படிக்கணும், ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஒரு புரிதல் இருக்கு, இதை ஏன் ஒரு பாடத்திட்டம் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஏன் மொழியை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏன் இலக்கியம் வருது, இதெல்லாம் வந்து வச்சதுக்கான காரணங்கள் வந்து அதுவே நமக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் அறிந்து நம்ம வந்து படிக்கும் பொழுது நமக்கான வெற்றி வந்து நம்மளை தேடி வருங்க. அதனாலதான் நம்ம லகரத்தை பொறுத்த வரைக்கும் நான் வகுப்பு வந்து நான் யூடியூப்ல போட்டிருப்பேன். ஒவ்வொரு வகுப்பு 2 மணி நேரம் இருக்கும். நாம் கற்பிக்கக்கூடிய முறை இதுதான். எத்தனையோ வருடங்கள் நீங்க மொழி வரலாறோ மற்ற பகுதியில படிச்சிருப்பீங்க. நம்முடைய வகுப்பு முறையை பாருங்க. இங்க எல்லாமே கிடைச்சிடாது. இப்ப நான் வந்து மொழி வரலாறுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 26 வகுப்புகள் இருக்கு, சரிங்களா? அப்ப அதுல வந்து ஒரு 6-7 வகுப்பு போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்க சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வகுப்புகள் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். ஒரு வகுப்பு வந்து 2 மணி நேரம் இருக்கும். நம்ம இந்த அப்படியே வாட்ச் விட்டு நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி நிறுவனத்தை பொறுத்த வரைக்குங்க நான் மெட்டீரியல் வந்து தனியா கொடுக்கறது கிடையாது. மெட்டீரியல், வகுப்பு, தேர்வு, பயிற்சி, இது அனைத்தும் அடங்கியதான் லகரத்தினுடைய வழிகாட்டுதல்கள்.
நீங்க இந்த மெட்டீரியல் மட்டும் வாங்கி படிச்சிருவோன்றவங்கலாம் நீங்க இப்ப வரைக்கும் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தப்பான பாதையை வந்து நீங்க கடைபிடித்து போய்கிட்டு 2 தேர்வு 3 தேர்வு எழுதுவீங்க. எதுக்கு படிக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அறகுறையா படிச்சு போட்டு தேர்வு அறைக்குள்ள போனா இன்னைக்கெல்லாம் வினாத்தாளுடைய தரமே மாறி போயிடுச்சு. அங்க போய் இந்த கேள்வி எதுக்கு கேட்டாங்க, பார்ப்பதற்கு இலக்கண மாதிரி இருக்கும், ஆனா இலக்கண வினாவா இருக்காது. அது மொழியோடு தொடர்புடைய வினாவா இருக்கும். பார்க்கறதுக்கு நாடக கேள்வி மாதிரி இருக்கும், அது நாடகத்துக்குள்ள வராது. அது திறனாய்வு சம்பந்தமா ஒரு கேள்வியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய பகுதிகள்ல நிறைய இருக்கு. நீங்க பாடத்திட்டத்தை புரிகிறதே இங்க பெரிய பிரச்சனை. நம்மிட பேசக்கூடியவங்ககிட்ட வந்து ஒரு பாடத்திட்டத்தில் இதுக்கு என்னான்னு கேட்டா அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் வந்து அந்த பகுதிக்குள்ள போய் வந்து உதாரணத்துக்கு மொழி வரலாறுக்குள்ள போய் வந்து இவ்வளவு நாளா படிச்சிருக்கிறீங்க, இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா சொல்ல தெரியல. அப்ப அவங்க எப்படி படிச்சிருக்கிறாங்கன்னா எதை மனப்பாடம் பண்ணி எப்படியோ படிச்சிருக்கிறாங்க. எனக்கு சொல்லுங்க இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. ஒரு சங்க இலக்கியத்துக்குள்ள வந்து அந்த வரையறையை பத்தி பகுப்பு முறைகள் சில காரண காரியத்தை வந்து நீங்க படிச்சிருக்கிறீங்கல்ல, இதை சொல்லுங்கன்றா தெரியல. அப்ப நம்ம எப்படி தயாராகிறோம்னு பாருங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு உயர்கல்வி போறாங்க, இல்ல வேறு ஏதாவது வந்து தனித்துவமான துறையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு மருத்துவமா இருக்கட்டும். அந்த மாணவனவே இன்னைக்கு வந்து எப்படியாப்பட்ட தேர்வு நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும், எவ்வளவு சோதனைகள் நடக்குன்னு தெரியும். அப்ப அவங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய நம்ம ஆசிரியர்கள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாசிச்சு விட்டுட்டு போய் வந்து நம்ம தேர்வை தேர்ச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னா இதெல்லாம் நடக்காத காரியம். நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால லகரத்தை பொறுத்த வரைக்கும் பிஜியும் யூஜியும் மிக சிறப்பாக இருக்கும், மெட்டீரியல் தரமாக இருக்கும். நம்ம ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்துதான் நம்ம வந்து பயிற்சியை நடத்துவோம். அன்பான ஆசிரியர் பெருமக்களே, இந்த ஒரு நீண்ட இடைவெளி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கங்க, ஒரு பொன்னான வாய்ப்பா பயன்படுத்துங்க. நான் 10 வருஷம் படிச்சிருக்கேன்னா அந்த 10 வருஷ பாடத்திட்டம் இப்ப கிடையாது. நீங்க நினைக்கலாம் இது வந்து சும்மா அப்படியே பழைய பாடத்திட்டம் தான், அதெல்லாம் தவறு. நீங்க சென்ற தேர்விலேயே வந்து அவங்க வந்து வினாத்தாளுடைய தரமெல்லாம் ரொம்ப குறைவுதான். புதிய பாடப்பொருளை வந்து அவங்க ஆழ்ந்து கேட்கல, அவங்க வேற மாதிரி கொண்டு வந்து ஒரு அவசரமாக நடத்தப்பட்ட ஒரு தேர்வு தான் அந்த தேர்வு. ஆனா இனி வரக்கூடிய தேர்வுகள் பிஜியா இருக்கட்டும் யூஜியா இருக்கட்டும் வினாத்தாளுடைய தரம் ரொம்ப கடுமையாக இருக்கும். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும், பிஜியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கல்வி உளவியலும் பொது அறிவு, அதுக்கப்புறம் வந்து முதன்மை பாடமாகிய தமிழ் 110 30 10, அப்ப 150 மதிப்பெண்கள் வந்து தேர்வு எழுதுறீங்க. அதோடு ஒப்பிடும் பொழுது வந்து யூஜி கடினமாகத்தான் கேள்விகள் இருக்கு, வினாத்தாள் இருக்கும். ஏன்னா யூஜியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜி கிடையாது, பொது அறிவு கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, முதன்மை பாடமாகிய நம்ம தமிழை மட்டும் வைத்தே ஒரு தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆழ்ந்து போய் பாடல் வரியாக இருக்கட்டும், அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து அவ்வளவு சாதாரணமான ஒரு கேள்வியை கேட்டு வந்து நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இதற்கு சான்று கடந்த காலம் யூஜிடிஆர்பி வினாவே ஒரு சான்று தான். ஏன்னா தமிழ் மட்டும் எழுதுறதுனால மேம்போக்கான கேள்வியா இருக்காது. சும்மா நீங்க வந்து இலக்கிய வரலாற படிச்சுட்டு இலக்கணத்தை ஏதோ படிச்சுட்டு சில பேர் நம்ம கருத்து பயிர்றாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்றேன்னே தெரியல. நான் 2 புத்தகம் இலக்கிய வரலாறு படிச்சிருக்கேன், 2 புத்தகம் பேரை சொல்றாங்க, அந்த 2 புத்தகமே ஸ்டாண்டர்டான புத்தகமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இலக்கிய வரலாறு படிக்கிறதே வந்து போட்டித் தேர்வு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 விதமான அலகுகளும் 10 விதமான தனித்துவமான ஒரு துறை. அப்ப அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு புத்தகம் கிடையாது. ஒவ்வொரு யூனிட் குறைச்சு வச்சாலும் 6 புத்தகம் 7 புத்தகம் வரும். இப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு புத்தகங்கள் வருதுன்னு பாருங்க. அப்ப மூல நூல் படிக்கலாம், மூல நூல்லாம் நீங்க படிக்கலாம். ஒரு மொழி வரலாறு புத்தகத்தை படிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு 1 மாசம் ஆகும். மொழி வரலாறுல ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீங்க இப்பதான் படிக்க வர்றீங்க. அதுல யூஜி படிக்க வர்றீங்கன்னா நீங்க அப்படியே தகுதி தேர்வுல பாஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள இப்பதான் வந்து நீங்க வந்து புதுசா உள்ள வர்றீங்க. அப்ப நீங்க ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வச்சுக்கிட்டோம், இல்லப்பா ஸ்டடி மெட்டீரியல் எதுவுமே படிக்காம டெஸ்ட் பேஜ் இருக்கான்னு கேட்கிறாங்க.
அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னா போட்டித் தேர்வை அணுகவே தெரியாத ஒரு சூழல்ல தான் இருக்கும். அப்ப இதற்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக நம்முடைய லகரம் பயிற்சி மையம் வந்து இருக்குங்க. சிறப்பாக வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் எல்லாமே நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து பண்ணுவோம். அது பாடப்பொருளா இருக்கட்டும், வகுப்பா இருக்கட்டும், தேர்வா இருக்கட்டும். நம்முடைய பாடப்பொருள் நான் முன்கூட்டியே சொல்லிடுவேன், ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுமே 30 பக்கம் 40 பக்கம் அப்படிலாம் இருக்காதுங்க. ஒவ்வொரு யூனிட்டும் 200 பக்கம் 250 பக்கம் இந்த மாதிரிதான் வரும் எல்லா யூனிட்டும். ஒரு சில யூனிட்லாம் 400 பக்கம் கூட வரும். ஏன்னா அந்த யூனிட்டுக்குள்ள அவ்வளவு தகவல் இருக்கு. நீங்க அந்த யூனிட்டுக்கு நீங்க மூல நூல் படிக்கணும்னா ஒரு 10 நூல் படிக்கணும். ஒரு மூல நூல் 250 பக்கம் 300 பக்கம் இருக்கும். அப்ப இவையெல்லாம் நாம் சுருக்கி கொண்டு வரும் பொழுதுதான் ஒரு 200 பக்கம் 250 பக்கம் ஒரு யூனிட் வந்து நிக்குது. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பயிற்சி நிறுவனத்துல வந்து நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. பிஜி யூஜி ரெண்டுமே வந்து நமக்கு வந்து பிஜி நாங்க ஆல்ரெடி வந்து எப்பயே 1.5 மாதத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டோம். இப்ப எல்லாரும் கேட்கறது தான், பிஜிக்கான அறிவிப்பே வரல, இப்ப படிக்கணுமா? இதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய என்னது பின்னடைவுன்றது இதுதான். பேரு எப்பயோ வரட்டுங்க, இப்ப இருந்து யார் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர். தேர்வு 2 வருஷம் கழிச்சு வரட்டும், 1.5 வருஷம் கழிச்சு வரட்டும், யூஜிடிஆர்பி தேர்வு 7-8 மாதம் கழிச்சு வரட்டும், 1 வருஷம் கழிச்சு கூட வரட்டும். அப்ப இந்த இடைவெளியை வந்து நம்ம புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்க வந்து கட் ஆஃப்க்குள்ள வர முடியும். பாடத்திட்டத்தை குறைத்து எடை போடாதீங்க, வழிகாட்டுதலை வந்து நிராகரிக்காதீங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து சரியாக ஒரு மையப்புள்ளியை நோக்கி போகும் பொழுது உங்களுக்கான வெற்றிகள் வந்து குறுகிய காலகட்டத்துல சாத்தியம். இது எங்களுடைய அனுபவம். நம்ம லகரம் பயிற்சி மையம் நம்முடைய காணொலிகள்லாம் பாருங்க. நான் என்னுடைய புலனக்குழுல டெமோ மெட்டீரியலே நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதுமையாக இருக்கும். கண்டிப்பா வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு பகிருங்க. உங்களுக்கு பயன்படாத ஒன்று வேற யாருக்காச்சும் பயன்படலாம். இப்ப நம்ம வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் வந்து யாருமே பண்ணவே மாட்டீங்க. கண்டிப்பா பண்ணுங்க, நல்ல விஷயத்த வந்து வரவேறுங்க. எத்தனையோ சமூக வலைதளங்கள்ல சமூகத்திற்கு கேடானதை வந்து நம்ம வந்து அதை ஆழ்ந்து பார்க்கிறோம், அதை வரவேற்கிறோம், அவர்களை வளர்த்து விடுறோம். இங்க வந்து தமிழுக்காவண்டி வந்து ஒரு தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் தான் நம்ம லகரம். பெயரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எல்லாருமே நம்முடைய லகரம் யூடியூப் சேனலுக்கு வந்து வரவேற்பு கொடுங்க, மற்றவருக்கு வந்து பகிருங்க. நம்முடைய லகரம் பயிற்சி மையம் உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து படிப்பதற்கு ஒரு ஏதுவான ஒரு நல்ல பயிற்சி நிறுவனமா தோணுச்சுன்னா திரையில தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு வந்து கண்டிப்பா தொடர்பு கொண்டு பேசுங்க. வெறுமனே செய்தியில கேட்காதீங்க. ஒரு தகவலை நாம் பேசினாதான் அதை புரிய வைக்க முடியும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.